வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. ஆதரவு கொடுங்க. அதாவது திமுக முட்டு சந்துக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். இனிமேல் முட்டு சந்துலேருந்து வெளியில் வர முடியுமானா 8 மாதத்தில் வெளியில் வர்றது கஷ்டம். ஏன்னா இவ்வளோ நாளாக வெளியில் வராதாங்க இப்போ வெளியில் வருவாங்களா? ஒரு பக்கம் கிட்னி திருட்டு, கிட்னி திருட்டை ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அந்த மருத்துவமனையுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி முதன்மையான ஒரு குடும்பத்துக்கு இல்லை திமுகவுக்கு வேண்டியப்பட்ட அந்த மருத்துவமனை வரக்கூடிய தகவல்கள் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி தனலட்சுமி சீனிவாசன் குழுமத்தை சேர்ந்தவர் நடத்தக்கூடிய அந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரியான ஒரு தவறு நடக்கும்போது விளிம்பு நிலை மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடியதாக சொல்லக்கூடிய திராவிட மாடல் அரசு என்ன பண்ணுச்சு? இதற்கு எடுத்த நடவடிக்கை என்ன? தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இது என்னென்னாங்க, பார்க்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு கோபமாக இருப்பாங்க. ஒருவரை அடித்து திருபுவனம் விஷயத்தில் அடித்து லாக்அப் டெத்தில் இறந்துட்டாருங்கும் போது நம்ம கொந்தளிக்கிறோமே, அதே மாதிரியான கொந்தளிப்பு இந்த கிட்னி திருட்டில் நீங்கள் மக்களுக்கு வருமா வராதா? ஏழை பாலைகள் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்காக இந்த அரசு இருக்குதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அரசில் விளிம்பு நிலை மக்கள் என்ன பாடுபடுறாங்க? போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் பிரச்சனை. இதில் பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு பாவங்க. ரொம்ப வருத்தமாகுது. என்னென்னா, அதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த கிட்னி விஷயம். இன்னொன்று, ஓரணியில் தமிழகத்துக்கு ஓடிபி வாங்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் இதில் ஆர்டர் போட்டிருக்கதாகட்டும், உங்களோட ஸ்டாலினுக்கு ஓடிபி வாங்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் ஆர்டர் போட்டதாகட்டும், இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு வரும்போது எங்களையும் ஒரு ஒரு ஆளாக சேர்த்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேபிஎட் மனு அதிமுக தாக்கல் பண்ணியிருக்குது. ரொம்ப நல்ல விஷயம். இது ஒரு பெரிய எண்டு கார்டு போடுறதுக்கான வேலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய பிரச்சாரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்காலும் தினந்தோறும் முதல்லலாம் பத்திரிகையில் ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து எழுதிய பல பத்திரிகைகள் இன்றைக்கி லேசாக கண்டிக்கிறாங்க. ஏன்னா 8 மாதம் தான் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? ஓரளவுக்கு மேலே பெருகிடுச்சு. திருபுவன விஷயத்தை எப்படி மறைக்க முடியும்? இப்போ இந்த கிட்னி விஷயத்தை எப்படி மறைக்க முடியும்? நல்லா நான் யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கிட்னி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சால் கடுமையாக நடவடிக்கை எடுப்பார். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவருக்கு தெரியாமல் இங்கே பல பேர் பார்த்துக்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஈஸியான விஷயம். ஒன்றும் இல்லை தலைவரே, இதுதான் முட்டு சந்தை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோ வேறு ஆட்சியோ இருந்திருந்தால் எவ்வளோ கிளம்பியிருப்பாங்க, எவ்வளோ பேர் கிளம்பியிருப்பாங்க. அப்போ அந்த எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அப்போ ஏழைகள்னால் அவங்களுக்கு கிள்ளுக்கீரை அப்படிங்கிற கேள்வி எழுமா? ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் உங்களுடன் ஸ்டாலினுக்கு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, டிவியில் ஒரே விளம்பரம். யார் வீட்டு காசு? நம்ம வீட்டு காசு. கஜானா காலி, நிதி திட்டங்களை செயல்படுத்த முடியல அப்படின்னு உங்கள் கூட்டணி தலைவரே சொல்கிறாங்க. அது உண்மையும் கூட. கிட்டத்தட்ட 8.25 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. அப்போ இதுக்கு எதுக்குங்க செலவு? அப்போ ஒரு அரசு திட்டத்தில், இன்னொன்று அரசு திட்டத்தில் இந்த வீடியோவில் திமுக கொடி வருது, கலைஞர் அவர்கள் வராரு. இதை இப்போ கோர்ட்டுக்கு போனால் அடி வாங்கணும்னு தெரியுமா தெரியாதா? ஒன்று. இன்னொன்று, டிபிஆரில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிக்கு இது தப்பு, நம்ம மேலே நாளைக்கு பிரச்சனை வரும், வேறு ஏதாவது கவர்மெண்ட் வந்தாலும் சரி, கோர்ட்டுக்கு போனாலும் சரி, நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தெரியுமா தெரியாதா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. டிபிஆர்லேருந்து அறிக்கை வருது. என்ன போட்டிருக்கணும்? துணை முதல்வருக்கு உடம்பு சரியில்லை. துணை முதல்வரும் திமுக இளைஞரணி தலைவருமாக அப்படின்னா என்ன கட்சியாது? முரசொலியிலேருந்து வருதா, அறிவாளத்திலேருந்து வர அறிக்கையா? ஆனால் இதை பற்றி யாரும் பேச மாட்டாங்க. நீங்களே பாருங்களேன், திமுக உடன்பிறப்புகளோ இந்த திமுக உருட்டி கொண்டிருப்பவர்களோ, இப்படி ஒரு திராவிட மாடலை பார்க்கவே முடியாதுன்னு சொல்கிறவங்களோ இந்த கிட்னி விஷயத்தை பற்றி பேச மாட்டாங்க. டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் உங்களை பற்றி சொன்னார். அது உங்களை பற்றி தான். திராவிட மாடல் அரசினுடைய அலட்சியத்தை சொல்கிறார். 2 பேர் சீரழிக்கிறாங்க காவல்துறையா. ஜூவியில் வருது. முதல்வர் படித்தாரா இல்லையா? இல்லை முதல்வருக்கு ரிப்போர்ட் போகுதா இல்லையா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஏன்னா உளவுத்துறையை பற்றியும் ஏடிஜிபியை பற்றியும் சொல்லும்போது ஒழுங்கான ரிப்போர்ட் கொடுப்பாங்களான்னு நமக்கு சொல்ல முடியாது. உடனே அவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அவர் மருத்துவமனையில் இருக்கார். அப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே இன்னொரு டிஎஸ்பி வேணாங்க, நான் கிளம்புறேன்னு கிளம்புறாரு. அப்போ இந்த ஆட்சியில் நிர்வாக சுமையாக இல்லை பயங்கரமான அழுத்தமாக நேர்மையான அதிகாரிகள் பல பேர் விலகி போனால் தமிழகம் எங்கேயே போய் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் தமிழகத்தை காக்க வந்த கடவுள் நாங்கள் தான், எங்கள் குடும்பத்தை விட்டால் தமிழ்நாட்டை காக்க ஆளே இல்லைங்கிற ரேஞ்சுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க. உண்மையிலே மன்னராட்சினா உங்களுக்கு கோவம் வருது. உண்மையிலே இந்த மன்னராட்சி தான். கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழ்நாடே உங்களுது அப்படிங்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இதற்கு ஒரு பெரிய கூட்டமே சப்போர்ட். ஏன்னா அவர்களுக்கு எந்த அளவுக்கெல்லாம் பணம் போகும்னு தெரியும். ஐடி விங்குக்கு பணம்,
இந்த டிவியில் பேசுவாங்க பாருங்கள், விவாதம் மேடைன்னு பேசியிருப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான தொலைக்காட்சியில் திமுக ஆதரவாளர்களே 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் நடுநிலையாக பத்திரிகையாளர்னு வருவார். இதெல்லாம் மக்கள் பார்த்து பார்த்து விவாதம் மேடையே வேணாங்கிற ரேஞ்சுக்கு போயிடுச்சு. அதாவது என்னென்னா, அதிமுக பிஜேபி ஒன்றுமே இல்லையா, திமுகவெலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்தியா டுடே படிச்சிங்களா? என்னங்க இந்தியா டுடே? ஸ்டாலின் மாதிரி ஒரு ஆளே இல்லை. அப்புறம் எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு தான் முன்னணி. எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு முன்னணியா? ஆமாங்க, எல்லா துறைகளிலும் தமிழ்நாடு. சென்ட்ரலே சொல்லிடுச்சுங்க. சென்ட்ரலே சொல்லிடுச்சா? ஏங்க நீங்கள் தான் தப்பான புள்ளி விவரங்களை வந்து ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க, நீங்களே ஒரு பக்கம் சொல்கிறீங்க. அவங்க புள்ளி விவரத்தையே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க. உங்கள் புள்ளி விவரத்தை எப்படிங்க ஒழுங்காக கொடுப்பாங்க? கொஞ்சம் நிற்பாரு. நிர்மலா சீதாராமன் புள்ளி விவரங்களை கொடுக்கறது தவறு, அவங்க கொடுக்குற தவறு இவங்க கொடுக்குறது நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலான விஷயங்களில் நீங்கள் டபுள் கேம் விளையாடுறீங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? கூட்டணி கட்சிகள் உங்கள் மேலே இருக்க கோவத்தோட கூட்டணி கட்சிகள் மேலே அவ்வளோ மக்கள் கோவத்தில் இருக்காங்க. இப்போ இந்த டிஎஸ்பிகள் வந்து ஒரு வெளிப்படையான ஒரு பேட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களுக்கு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசனை பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கு தெரியும், கேபிளில் கொடி கட்டி பறந்த இங்கே இருக்கக்கூடிய யார் கொடி கட்டி பறக்கிறான்னு தெரியும். திமுக ஆட்சியில் யார் கேபிளில் கொடி கட்டி பறந்தது? அவர்கள் வந்து இந்த ஆத்வேங்கிற கேபிளெல்லாம் பிடுங்கி எறியும் போது ஐஏஎஸ் அதிகாரியான உமாசங்கர் அவர்கள் அதை தடுக்க போராடினார். பல இடங்களில் தடுத்தார். கடைசியாக பார்த்தா அவர் மீது அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த வேலையே வேணான்னு மத போதகர் ஆகிட்டார். உண்டா இல்லையா? அப்போ நேர்மையான அதிகாரிகளை கடந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி நீங்கள் எவ்வளோ நீங்கள் இப்போ ஆட்டி படைக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு திராவிட மாடல் உங்களிடம் ஸ்டாலின் பார்த்துட்டு ஓரணியில் தமிழகம் நீங்கள் தான் பிஜேபி விரட்ட ஒரே ஆள் தெரிஞ்சுட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும். கொஞ்சம் யோசனை பாருங்க. எப்படிங்க சார், எப்படி லாஜிக்காக பேசுகிறீங்க? இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறையை விட்டு ஏவி மம்தா பானர்ஜியுடைய அவங்க மருமகன் அவர் அபிஷேக் பானர்ஜி அவர் மேலே இடி கேஸு. இதே மாதிரி தான் மம்தா பானர்ஜி டெல்லிக்கு போய் மோடியை பார்த்து ஐயா நிதி வாங்க போகிறேன்னு சொல்லி ஏதாவது கதை விட்டு பார்த்தாங்களா? நீங்கள் ஏன் போனீங்க? 3 வருஷமாக போகுது, நீங்கள் எதுக்கு போனீங்க? என்னங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னா, மக்களை வந்து இவங்க எவ்வளவு, அதான் எடப்பாடி சொன்னார்ல, நான் வந்து அமித்ஷாவை சந்திக்க போனது தமிழகத்தின் திட்டங்களை பற்றி பேசுவதற்கு. கரெக்டுங்களா? தமிழக திட்டம் பற்றி அவர் பேச போனார். அவர் எதுக்கு போனாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அதை சொல்கிறாரு? நீங்கள் போய் திட்டங்களுக்காக போகணுங்கிறீங்க, அப்போ நான் போய் அதே திட்டங்களுக்காக தான் பேசுவேன். நீங்களும் உங்கள் பையனும் மோடி வீட்டு கதவை தட்டினது எதற்காகன்னு கேட்குறாரு. என்ன பதில்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதாவது ஒரு விஷயம் 2 விஷயம் நான் பேசலாங்க. கனிமோட கொள்ளையில் ஆரம்பித்து டாஸ்மார்க் முறைகேடில் ஆரம்பித்து எல்லா துறையிலும் இன்றைக்கி அதாவது இப்படி ஒரு நிர்வாக சீர்கேடு. அதற்கு காரணம் என்னென்னா, இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முதல்வரிடம் பல விஷயங்களை மறைக்கிறார்கள். முதல்வர் ஆட்சி பண்ணால் இந்த மாதிரி வந்திருக்குமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. ஜெய் பீம் படம் பார்த்துட்டு அழுதுன்னு சொல்கிறாரு முதலமைச்சர். அவர் வந்து இந்த பல்வீர் சிங் பல்லு பிடுங்கின மாதிரி அனுமதிப்பார் நினைக்கிறீங்க? பல்வீர் சிங்கை காப்பாற்றியது யார்? அதாவது இவங்களுக்கு வேண்டியப்பட்ட அதிகாரிகள்லாம் காப்பாற்றுவாங்க. இவங்களுக்கு பிடிக்காத அதிகாரி ஏடிஜிபி ஜெயராமன் அவர் அரெஸ்ட் பண்ணுறது, உச்சநீதிமன்றத்தில் போய் அசிங்கப்பட்டு வருது. இதை வந்து இப்போ வெகுஜன ஊடகம் எதுவும் பேசக்கூடாது. ஏன்? வெகுஜன ஊடகங்களை வந்து அதாவது என்னென்னா, ஸ்டாலின் பெரியாள், உதயநிதி அவர்கள் நல்லா வேலை செய்வார், உழைப்பார். அவர் பாருங்கள் அந்த திட்டம் பண்ணியிருக்காரு, இந்த திட்டம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அந்த துர்கா ஸ்டாலினுடைய அந்த புக்கு வெட்டி விழாவில் குலுங்கி சிரித்தார்கள். டம்ப்ளின் அது ஒன்றும் புரியல. என்னங்க அது? என்ன தமிழ்நாடா என்ன? எவ்வளோ முக்கியமான ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்களே. இதை கேள்வி கேட்க யாருமே இல்லையே. ஒரு 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டிருக்கீங்களே, இது நியாயமா? அதுக்கும் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீதிமன்றம் வரப்போகுது. இப்போ இது எப்படி? இது இவ்வளோ மனுக்கள் பெறப்பட்டன, இவ்வளவு தீர்வு காணப்பட்டன அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையான புள்ளி விவரமா இல்லை அடித்து விட்றாங்களா? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார், எங்கள் ஆட்சி வந்து நாங்கள் தான் கவனிப்போம். அப்போ மக்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது ஆட்சி நடக்குது? ஒன்றுமே புரியல. பேப்பரை திறந்தா போதும், ஆள் கடத்தல், பாலியல் பிரச்சனை, கொலை பண்ணா, இதே ஒரு பிரச்சனையாகுது. அந்த சிறுமியை வந்து ஒருத்தர் இது பண்ணார், அதை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. ஃபோட்டோ போட்டாங்க, அது போட்டாங்க, இது போட்டாங்க, ஒன்றும் நடக்கலை. அடுத்தடுத்த மேட்டருக்கு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். கேட்டால் பொள்ளாச்சி விஷயத்தில் வந்து நாங்கள் தான் நீதி வாங்கி கொடுத்தோங்கிறாங்க. பொள்ளாச்சி வழக்கு சிபிஐ வழக்கு தொடர்ந்த விஷயம். இவங்க எப்படிப்பா போனாங்க? கேள்வி எழுமா வராதா? ஞானசேகரன் வழக்கு விரைவாக நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். எங்கே விரைவாக கண்டுபிடிச்சிங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யார் இது? இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சு? ஒரு பெண் ஐபிஎஸ் தலைமையில் அந்த குழு போட்டது யார்? கோர்ட்டு. ஆனால் எல்லாரும், அதாவது தமிழ்நாடு முன்னுக்கு வந்தது இவங்க தான் காரணம். பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா திமுக தான் முன்னால் நிற்கும். எல்லா விஷயத்தையும் இன்றைக்கி தோல்வி கண்டுவிட்டு இவங்களுக்கு என்னென்னா, எதிரில் யாரும் ஒன்றும் சேரக்கூடாது, எல்லாத்தையும் பிரித்து விட்டுறீங்க. பெண் நிறுவனம் சபரீசன் அவர்கள் என்ன பண்ணுறாரு? அன்புமணிக்கும் ஸ்வீட் பாக்ஸில் கொடுத்து நீங்கள் வந்து விஜயோட போங்க, இல்லை தனியாக ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருங்க, கூட்டணியும் உடைக்கணும், இல்லைன்னா தனியாக நில்லுங்க, எங்களை திட்டுங்க. சீமானவர்கள் வந்து முதலமைச்சரை பார்த்தார். எதுக்கு?
சீமான் கட்சியில் இருக்கவங்களே ஒத்துக்க மாட்டாங்க. நீ என்னதான் சமாதானம் சொன்னாலும் முதலமைச்சர் ஸ்டாலினை நீங்கள் ஏன் பார்த்தீங்க? அது எந்த நேரத்தில் போய் நீங்கள் பார்க்குறீங்க? எல்லாரும் சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு வருதுங்க, கரெக்டாக போகிறாரு. லாஜிக் கரெக்டாக இருக்கா? அதாவது உங்களோட நிறைய பேர் வந்து நீங்கள் ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி நம்புகிறாங்க. தமிழ்நாட்டை காக்க வந்த தெய்வம் நம்புகிறாங்க. ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் பாருங்கள். இது எப்படிப்பா ஒரு இளைஞர் வராரு நாம் தமிழருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் கண்டபடி திட்டிட்டு நேராக அவர் போய் பார்க்குறீங்க. கேட்டால் வந்து என்னுடைய உடல்நிலையை பற்றி அவர் விசாரித்தார் அப்படிங்கிறீங்க. மக்களுக்கு எல்லாம் இங்கே கமெண்டில் என்ன போடுறாங்க? என்னை ரொம்ப நல்லா திட்டுங்க, கூட சேர்ந்து விஜயும் திட்டுங்க. விஜய் உங்களோட மோதணும், எங்களோட மோதவே கூடாது. அப்போ எந்த அளவுக்கு நாம் தமிழர் போயிடுச்சுங்கிறத நம்ம பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா? சில பேர் சொல்கிறாங்க நாம் தமிழர் வந்து சீமானோட போகிறாங்க. எப்படிங்க போவார்? அவர் திமுகவோட தான், திமுகவுக்கு விசுவாசமாக இருப்பார். அவர் வரக்கூடிய ரொம்ப கஷ்டமாகுதுலாம் பேசுகிறதுக்கே. நமக்கு நாம் தமிழர் நல்லா வரணும்னு நம்மளாம் நினச்சோம். அவங்க பண்ணிகிட்டு இருக்க வேலைலாம் பார்த்தீங்கன்னா இது என்ன எங்கே போகுதுன்னு தெரில. எல்லாம் பயிற்சி கொடுத்து எல்லா இடத்துக்கும் ஆள் அனுப்பிட்டு இருக்க வேலையில் ஈடுபட்டு இருக்காரு. ஏற்கனவே நம்ம சொல்கிறோம், தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்க வந்து மறுபடியும் சில பேருக்கு முட்டு கொடுக்கும்போது மக்கள் வந்து ஐயா இவருக்கா முட்டு கொடுத்தோம். கொஞ்சம் யோசனை பாருங்க. இத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்குது, எங்கே போய் முடிய போகுதோ தெரியாதெல்லாம். நல்லா வந்துட்டு இருந்தவங்க சில பேர் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அவர்களுக்கு வந்து அழுத்தம், கட்சி நடத்தணும். அப்போ திமுக என்ன நினைக்குது, சரி அப்போ அவங்கள வச்சு அடிப்போம், அதேமாதிரி அன்புமணியை வச்சு ஒரு மூவ் பண்ணுவோம். எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்கணுங்கிறதுல இன்றைக்கி வந்து சபரீசன் அவர்கள் வச்சு பெரிய வேலை பண்ணிகிட்டு இருக்காரு. பெண்ணூர்வம் பண்ணுது. ஏன்னா அவங்க வகுப்பாளர் அப்படி தான் பண்ணுவாங்க. சார் ஓரளவுக்கு பணம் இருந்தால் பரவாயில்ல, பணம் எல்லை மீறிடுது. எல்லை மீறினா நீங்கள் யோசிக்கவே முடியாது. அதனால தான் நம்ம சொல்கிறோம், வரக்கூடிய தேர்தல் 2026 திமுக என்ன நினைக்குது, எந்த விலை கொடுத்தாலும் ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு காசு வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பணம் 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 அந்த அளவுக்கு அடின்னு அடித்து வச்சுருக்காங்க. 10 வருஷம் அதிமுக ஆட்சியில் பண்ணதான் 5 வருஷம் ஒன்று சொல்லுவாங்கன்னா பயங்கரமாக சம்பாதிச்சிட்டாங்க. ஒன்றுமே பண்ண முடியாது இவங்களை. நீங்கள் அந்த அளவுக்கு மிருகத்தன பலத்தில் இருக்காங்க. இல்லை நியாயமாக தேர்தல் நடக்கும்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய நாட்களில் எல்லா ஊருக்கும் பணம் போயிடுச்சு. மீடியா சப்போர்ட் இருக்குது, பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, வேறு என்ன வேணும்? இப்படிதான் கேட்குறாங்க திமுக. கூட்டணி பலம் இருக்குதுங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. தொடர்ந்து மக்கள் உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவர்கள் நல்லவர் வல்லவர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அவர் வந்து செயல்படலை. அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கு வெளிப்படையாகவே நீங்களே சொல்கிறீங்க, அதிகாரிகள் தான் ஆட்சி நடத்துகிற மாதிரி அந்த 4 அதிகாரிகளை விட்டு பேச வைக்கிறீங்க. இது வரைக்கும் யாராவது இப்படி பேசியிருக்காங்களா சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு அதிகாரிகளை விட்டு சொல்ல சொல்கிறீங்க. ஒன்றும் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி கிட்னி விஷயம் ஏன் பெரிய லெவலுக்கு வரல? மீடியா தான். உங்களுடன் ஸ்டாலினுக்கு எல்லா தொலைக்காட்சியிலையும் விளம்பரம் கொடுத்துட்டு அந்த மேட்டர்லாம் கொஞ்சம் போடாதீங்கன்னா போட மாட்டாங்க. நீங்கள் சொல்லவே வேணாம், போட மாட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்கள் செய்தி சேனல் ஓனரையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சீஃப் இவரையும் நம்ம தலைமை ஆசிரியரையும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு விருந்து மாதிரி வைக்கிறீங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் விளம்பரம். எப்படி உங்களை பற்றி எழுதுவாங்க? மாநகராட்சி பண்ணுறதை பார்த்தா தலையை சுற்றுது. சென்னை மாநகராட்சி இவ்வளோ கடனில் இருக்குன்னு இப்போ தான் நமக்கு தெரியும். முதலையாவது இருந்தது, இந்த அளவுக்குலாம் கடன் இல்லை. அப்படி எப்படிங்க அப்படி என்னங்க நீங்கள் உட்கட்டமைப்பை மேம்படுத்துனீங்க மாநகராட்சியில்? இந்த பக்கம் பார்த்தா மதுரை மாநகராட்சியில் அது ஒரு 250 கோடி சொல்கிறது. 250 கோடி உள்ளே போனால் எவ்வளோன்னு தெரில. மண்டல தலைவர்களை இது வரைக்கும் அரெஸ்ட்டே பண்ணல. தப்பு பண்ணால் அரெஸ்ட் பண்ணணும்ல, ஏன் அரெஸ்ட் பண்ணல? இதான் நம்ம திராவிட மாடல் அரசா? தப்பு பண்ணுவாங்க, நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீங்க. இதை கேட்க வேண்டிய எதிர்கட்சிகள் கேட்காதனால நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பீங்க. இன்றைக்கி வலுவாக உங்களை எதிர்க்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அப்படிங்கிறதுனால திமுக செய்கிறது எல்லாம் சரின்னு இவங்க நினைக்கிறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலை கொஞ்சம் நீங்கள் அதாவது பேப்பரே படிக்க வேணாம். அரசியல் புரட்சியில் வர தகவல், கிட்னியை வந்து பள்ளிப்பாளையத்தில் கிட்னியை இது பண்ணிட்டாங்களாமே. அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, அந்த குற்றவாளி ஒருத்தர் வந்து தேடிட்டு இருக்காங்கப்பா, இன்னும் கண்டே பிடிக்கலையா? ஓ அப்படியாப்பா, அப்புறம் என்னப்பா பண்ணிகிட்டு இருக்காங்க? இல்லைங்க அந்த நலத்தை உங்களுடன் ஸ்டாலின் இருக்காங்களா, அதை வாங்கி ஓடிபி வாங்கி உறுப்பினராக சேர்த்துட்டாங்கப்பா. ஓ அப்படி வேறு சேர்க்குறாங்களா? அப்புறம் என்னப்பாச்சு? டாஸ்மார்க்கில் பெரிய பல கோடி கொள்ளடிச்சிட்டாங்களாம்ப்பா. மணல் கொள்ளையில் பயங்கரமாக கொள்ளடிச்சிட்டாங்களாம்ப்பா. இதெல்லாம் மக்கள் பேசி கொண்டு இருக்கிறார்களா இல்லையா? யாராவது நிம்மதியாக இருக்காங்களா? அரசு ஊழியர்கள்லேருந்து, ஆசிரியர்கள்லேருந்து, பகுதி நேர ஆசிரியர்கள்லேருந்து அவங்க படுற பாடு ஒவ்வொரு நாளும் டிவியில் பார்க்க ஒரு செக்டார் இந்த செக்டாரில் எல்லா செக்டாரும். விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்களா? இப்போ எடப்பாடி பழனிசாமி சொன்னார், எல்லாருக்கும் நான் வந்து பட்டு புடவை கொடுக்கிறோன்ட்டு. அது விவசாயிகளுக்கு, அது நெசவாளர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். விவசாயிகளும் நிம்மதியாக இல்லையா? நெசவாளர்களும் எங்கள் மாங்காய் இந்த தடவை மாங்காய் பட்டப்பாடு பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க யாரும் அங்கே இல்லை.
இந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க யாராவது விவசாயிகள்லாம் அவ்வளோ கோபத்தில் இருக்காங்க. அது பேசணும்னா அதே ஒரு பெரிய டாப்பிக்காக பேசலாம். இப்படி பலதரப்பட்ட மக்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது வந்து என்னது கலைஞர்கள் சொன்னார்ல, தொடரட்டும் இந்த பொற்காலம்னு விளம்பரம்லாம் போட்டு அதுக்கப்புறம் திமுக தோத்துச்சு. அதுதான் கதையாகுது. கடைசி நேரத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப யார் சரியானால்னு மக்கள் கண்டிப்பாக நினைப்பார்கள். இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படியே நமக்கு போயிடும், அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரோம், வந்துட்டோம்னா எல்லா கட்சியும் அடிச்சு ஒடிச்சு நம்ம தான் அடுத்த ஆட்சிக்கு வந்தால் பிஜேபியோட மினிஸ்டரில் சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இவர்கள் ஒரு கணக்கு போடுகிறார்கள். ஆனால் நடக்கக்கூடிய விஷயம் அப்படி இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோமே, கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதுக்கு என்ன காரணம்? இன்னும் நிறைய விஷயம் இருக்குது பேசுகிறதுக்கு, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. புள்ளி விவரத்தெல்லாம் எடுத்தோம்னா இவங்க சொல்கிறாங்களே புள்ளி விவரம், அதை தாண்டி புள்ளி விவரம் எடுக்கலாம். இவர்கள் எந்த துறையில் முன்னுக்கு வந்தாங்க, எந்த துறையில் முன்னுக்கு வரல, எதெல்லாம் பண்ணுறேன்னாங்க, எதெல்லாம் பண்ணல. குரூப் 4 தேர்வு, அதுக்கு ஒரு முடிவு காண முடியல, அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு விளக்கமாவது கொடுக்கணும், அதுவும் கொடுக்கல. அப்போ வந்து குரூப் 4 தேர்வு வந்து நான் வந்து ரத்து பண்ணுவேன்னு எடப்பாடி சொல்கிறாரு. அதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை ஒன்றும் இல்லை. எடப்பாடி காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறார், சொல்லணும்ல. ஏன் அதை சொல்லவே மாட்டேன்? விஷயங்க எடப்பாடி பேசுறதுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல. நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க. அவர் கேட்குறாருல, கேள்வி கேட்டுகிட்டே இருக்காருல, பாருங்க இவங்களுக்கு பண்ணீங்களா, அவங்களுக்கு பண்ணீங்களா, நெசவாளருக்கு என்ன பண்ணீங்க கேட்குறீங்களா? ஏதாவது ஒரு பதில் சொல்லாமல் எதுவுமே சொல்லாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அப்போ ஒரு முடிவு அதான் என்னென்னா, முதல்ல கோயிலை வச்சு எடப்பாடியை கார்னர் பண்ணலான்னு நினச்சிங்க. அவர் அதை விட்டு டைவெர்ட் பண்ணி நிறைய மேட்டருக்கு போனார். இப்போ என்ன பண்ணுறீங்க? இல்லைங்க எடப்பாடி வந்து கூட்டணி ஆச்சுங்க இல்லைங்கிறாரு, அவங்க கூட்டணி ஆச்சுங்கிறாங்க. சார் அவங்களுக்குள்ள சார் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் எடப்பாடி பற்றி என்ன பேசணும்? நாங்கள் திட்டங்களை செயல்படுத்தினோம் சொல்ல வேண்டியதானே? ஏன் செயல்படுத்தல? நீங்கள் என்ன சொன்னீங்க? சட்டமன்றம் வந்து ஒரு வருடத்துக்கு 100 நாள் கூடுனீங்க, 15 நாள் தான் கூடுது. அப்போ எம்எல்ஏக்கள் 5 நாள் மட்டும் வேலை பார்ப்பாங்க, மற்ற நாள்லாம் வந்து அவங்களுடைய சொந்த தொழிலை பெருக்கிக் கொள்வார்கள். அவர்களுக்கு சம்பள உயர்வு நீங்கள் அளிப்பீங்க. ஏழை பாளைகள் வந்து 1000 ரூபா உரிமை தொகை வாங்க க்யூவில் நிற்கணும். இப்போ 1000 ரூபா உரிமை தொகை வாங்க அந்த அளவு தள்ளுமுடி நடக்குது தெரியுங்களா உங்களுக்கு? தேனாம்பேட்டையெல்லாம் இது பெரிய பிரச்சனையா? என்ன பிரச்சனை? ஏற்கனவே நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருவோம், இப்போ எதுக்கு அப்ளிகேஷன் வாங்குறீங்க? இத்தனை மாதமாக எங்களுக்கு நிலுவைத் தொகை 1000 ரூபா கொடுக்கணுமே, அது எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க. அதாவது கொடுக்குறவங்க ஓட்டு போடுறாங்களோ இல்லையோ, கொடுக்காதவங்க சரியாக அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. நீங்கள் எழுதி வச்சுக்காங்க. வரக்கூடிய தேர்தலில் திமுகவுக்கு எந்த நிலைமை ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. இவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இல்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.